தம்பி அண்ணனா ஒரு அட்வைஸ், வீண் செலவை குறைச்சிட்டு வீடு கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு காரு 2 லட்சம் வீண் செலவு தான், தெண்டமாக கிடக்கு. என் ஆத்தா அப்பனுக்கு 60-80ஆம் கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் வீண் செலவு கிடையாது. எவ்வளவு எங்களால் குறைச்சி பண்ண முடியுமோ ஒரு சின்ன பந்தல் வீட்டில் போட்டோம். 150 பேர்த்துக்கு சாப்பாடு, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் முட்டையும் சொன்னோம். சிவன் கோவிலில் பூசாரிக்கு சொன்னோம். சிவன் கோவிலில் ஒரு 18,000 பூசாரிக்கு, மேலதளத்துக்கு ஒரு 5,000, சாப்பாட்டுக்கு அதே 18,000, பூசாரிக்கு 18,000, மேலதளத்துக்கு ஒரு 5,000, பந்தலுக்கு ஒரு 5,000. வேறு என்ன செலவு இருக்குது? அப்புறம் தங்கம் எடுத்தோம். தாலி நான் பிறக்கிறதுக்காண்டி எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டு தாலியை வந்து சமயபுரத்துக்கு போட்டாங்க. இப்போ புதுசாக தாலி எடுத்தோம். தாலி மணி அது ஒரு 30,000. இப்போ ஒரு 2 கிராமில் எடுத்தோம். 1 கிராம் வந்து 13,000, 2 கிராமில் 30,000, 5 30,000, கொஞ்சம் மணி 40,000 எடுத்தோம். சிம்பிளாக பண்ணியிருக்கோம் தலைவா. 1 லட்சம் கூட ஆகலையா? 40,000, 50,000, 60,000, 70,000த்துக்குள்ளே முடிஞ்சிருச்சியா. 80ஆம் கல்யாணம் சிறப்பாக பண்ணையா. டீ வீட்டில் பால் எடுத்து டீ கொண்டே போட்டோம். டீ குடிக்கிற வீடியோ போட்டிருந்தேன். செலவை குறைச்சிக்கோங்க. என்ன கும்பாபிஷேகமாக பண்ண போகிறோம்? கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி தண்ணியை ஊற்றி 80ஆம் கல்யாணத்தில் எங்களோட சந்ததிகள் எல்லாம் வந்து தண்ணியை ஊற்றுனாங்க. இது நீங்கள் சொன்ன அதே கேள்வியை என் பொண்டாட்டி சொல்லிவிட்டு, இவ்வளோ செலவு பண்ணுற. எங்கள் அப்பன் வீட்டில் கிடா வெட்டுறாங்க, நான் அங்கே போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. என் ஒய்ஃப் அந்த கூட்டத்தில் இல்லை. சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியா வாழ்கிறதுக்கு கல்யாணம் பண்ணலையா? நீயும் நானும் திங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணல, நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கல்யாணம் பண்ணல. ஆத்தா அப்பலை கல்யாணம் பண்ணதான் நம்ம வந்து ஆத்தா அப்பலை பார்த்துக்கணும். அவங்க தான் நம்மளை பெற்றாங்க. என்னை பெற்றது நான். இந்த கல்யாணம் வாழ்கிறது ஒரு ஒய்ஃபோட, ஒரு குழந்தையோட வாழ்கிறதுக்கான காரணம் நான் பிறந்திருக்கணும். என்னையை பெற்று இந்த மாதிரி வளர்த்து இவ்வளோ சம்பாரித்து படிக்க வச்சுட்டு எங்கள் ஆத்தாப்பேன். என் ஆத்தா அப்பனை பார்க்காம நான் என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டுமே பார்த்துக்கிறேன்னு வச்சுக்க. என் பொண்டாட்டி பிள்ளையும் நான் பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக வீடியோ போட்டோம். ஏன்னா சாப்பிட்டவங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி வந்து நம்ம மட்டும் திங்கிறதுக்கு புருஷன் பொண்டாட்டி இல்லைடா. ஆத்தா அப்பளையும் சேர்த்து மாமன் மாமியாவையும் சேர்த்து பார்த்துக்கணும். நான் என்னோட ஒய்ஃபோட மாமன் மாமியாவும் நான் பார்த்துக்கணும், என்னோட ஆத்தா அப்பளையும் பார்த்துக்கணும். என்னோட ஒய்ஃபு மாமன் மாமியா வேணாம், அவங்க அம்மா அப்பா தான் வேணும்னு அவங்க வீட்டில் கிடா வெட்டுன்னு போயிட்டாங்க. ஹாப்பி. போய் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மா அப்பாவோட இருந்து நான் செலிப்ரேட் பண்ணேன். கேட்டாங்க, எங்கத்தில் உங்களோட அம்மா அப்பா அப்படின்னு, உங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீடியோவில். அவங்க வந்து அவங்க ஊரில் திருவிழா நண்பா, அவங்க ஊர் கோயிலில் திருவிழா கிடா வெட்டு. நான் எங்கள் அம்மா ஊரில் திருவிழா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்டேன். நம்ம வீட்டில் நம்ம சிறப்பாக சம்பவத்தை முடித்தோம். ஆனால் சொன்னீங்க பாரு, வீண் செலவை குறைச்சிக்கணும். இதெல்லாம் வீண் செலவு இல்லைடா. டேய் அண்ணே, உன்னோட அட்வைஸ் சொல்கிறேன், புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்க. ஆத்தா அப்பலை பார்த்துக்க. நீ சொன்ன அட்வைஸுக்கு நன்றி. நீ எனக்கு கமாண்டு போடணுன்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த கமாண்ட் நான் உங்களுக்காக சொல்லலை. இப்படி இருப்பாங்கள்ல ஒரு சில தற்கொலைகள் சொல்ல, இந்த மாதிரியான எது வீண் செலவு, எது நல்ல செலவு அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க பாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து போட்டேன்டா, ஓடாமல் திண்டமாக நிற்குதுடா. அந்த 2 லட்சத்தையே நம்ம மொத்தமாக கொடுத்து வாங்கிட்டோம். போனால் போயிட்டு போகுது. இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணோம். நம்ம ஒரு சட்டை வாங்குறோம், பனியன் வாங்குறோம், ஜட்டி வாங்குறோம். ஜட்டி ஓட்டையாயிருச்சு, தூக்கி குப்பையில் போடுறது தானே. சட்டி ஓட்டையா போச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? போகையா, போய் வேலையை பாருங்கயா. சிறப்பாக பண்ணி முடித்தோம். அப்பாவோட 80ஆம் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நன்றி. ரொம்ப பேரவையாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அண்ணன் நிறையா வீடியோ போடுவேன். ஃபாலோ பண்ணி இணைஞ்சிருங்கள். இந்த செயின் வந்து என் மகளோட செயின். என் மகளுக்கு போட்டு விட்றேன். அதெல்லாம் தொலைச்சிரும், நீனே போட்டுக்க, ஓவரா சீனு போடுற அப்படின்னு சொல்லி நீயே போட்டுக்க சொல்லிட்டாங்க. சீனு பயலுகடா கொடூரமாக. ஓகே, பாய் ஃப்ரெண்ட். நன்றி.